எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியர் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்களுடைய ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். சாலிட் பிளாக்ல ஹாலோ பிளாக் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வைப்ரேட்டர், டபுள் வைப்ரேட்டர், 3 வைப்ரேட்டர், அதிலே பார்த்தீங்கன்னா 5 கல், 6 கல், 7 கல்லுங்கிறது நிறைய மாடல் உற்பத்தி பண்ணுறோம். ஆட்டோ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் 10 மாடல் லான்ச் பண்ணிட்டோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 5 கல் அடிக்கிற மாதிரியும், 6 கல் அடிக்கிற மாதிரியும், 7, 8, 10, அதிலே பார்த்தீங்கன்னா 3 வைப்ரேட்டர், 4 வைப்ரேட்டர், 5 வைப்ரேட்டர் நிறைய மாடல் உற்பத்தி பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 860 வெர்டிகல் மாடல், அதாவது 12-8-6 அப்படிங்கிற கல்லில் வந்து நிறுத்தி அடிக்கிற மாதிரி மிஷின் தயாரிச்சிருக்கோம். வாங்க இந்த மிஷினை பற்றி டீட்டெயில் பார்ப்போம். இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.5 HP தேவைப்படும் 3 பேஸ் லைனில், அதாவது 15 HP தேவைப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய பம்பு ஹைட்ராலிக் பம்ப் மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 7.5 HP 3 பேஸ் லைன் வந்துடும். இது வந்து கிரவுண்ட் அண்ட் கிரீஸ் மோட்டர். அப்புறம் இது கீழே வரக்கூடிய வைப்ரேஷன் மோட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 HP ஒரு வைப்ரேஷன் மோட்டர் வந்துடும். அது இல்லாமல் இதுக்கு மேலே டாப்பில் வரக்கூடிய மோட்டர் 3 HP வந்துடும். அப்படி இது வந்து இது +3, இங்கே ஒரு 3, மொத்தம் 6 HP ஆச்சு. இது இல்லாமல் சைடில் பாருங்கள், இந்த பக்கம் இங்கே ஒரு 1 HP வந்துடும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் அங்கே ஒரு 1 HP வந்துடும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மட்டுமே உங்களுக்கு 8 HP வந்துடும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.5 3 பேஸ் லைன் வரும். இது டை மாட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து 12-8-6, அதாவது கல் நிறுத்தி அடிக்கிற மாதிரி. அப்போது பேக் சைடில் 5 பிளாக்கும் ஃப்ரண்ட் சைடில் 5 பிளாக்கும் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். 2 பாக்ஸாக போட்டிருப்பேன். ஒரே ஸ்டோக்கில் வந்து உங்களுக்கு 10 பிளாக் வரும். கல் வந்து நிறுத்தி அடிக்கிற மாதிரி. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 4-5 கல், அதே மாதிரி 12-8-4 அப்படிங்கிற கல்லும் அது நிறுத்தி அடிச்சுக்கலாம். 12-8-8 அப்படிங்கிற கல் நிறுத்தி அடிச்சுக்கலாம். நமக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா படுக்கோச கல் அடிக்க முடியாது. இந்த மிஷின் தயாரிச்சே பார்த்தீங்கன்னா இது ஆந்திரா போகுது. அவங்க அந்த மாதிரி கேட்டுருக்காங்க, சார் எங்களுக்கு வந்து 16 மூவிங் கிடையாது, எங்கள் ஏரியா ஃபுல்லாக 12 மூவிங்க அப்படின்னு கேட்டாங்க. அதன் பிரகாரம் அவங்களுக்கு மொத்தம் 3 டை கொடுக்க போகிறேன். 12-8-4, 12-8-6, 12-8-8 இந்த 3 டை இந்த மிஷினும் போகுது. மிஷினுடைய எல்லா சேனலும் பார்த்தீங்கன்னா வைசாக்ஸில் போட்டிருப்போம் A to Z. அது இல்லாமல் எல்லாமே டிவிஎஸ் ரப்பர் பெட் போட்டிருப்போம். எல்லா பிளேட்டு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் ஜிண்டால் பிளேட் தான் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்போம். அது மாதிரி பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்க முடியும், என்னால் வந்து பவுடர் கோட் அடிக்க முடியாது பெரிய மிஷினை. அதே மாதிரி இந்த கஸ்டமர் கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க கேட்டிங்கன்னா, சார் எங்களுக்கு வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாகவும் மிஷின் கொஞ்சம் காம்பேக்டாக வேணும்னு கேட்டாங்க. அதாவது கொஞ்சம் சின்னதாகவும் காம்பேக்டாக வேணும் எங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு ஏரியா பெருசு கிடையாதுங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்க நேரடியாக வந்தாங்க. என் ஃபேக்ட்ரி பார்த்தாங்க, நிறைய மிஷின்ஸ் பார்த்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி இந்த மிஷின் ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்க. நாங்கள் பண்ணக்கூடிய மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாகவும் டிராயிங் போட்டு பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பண்ணக்கூடிய ஆட்டோ ஃபீல்டு மிஷின் எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் தான். நிறைய கஸ்டமர் கேட்பாங்க, சார் நான் ஆட்டோ ஃபீல்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுங்களா, நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எல்லா மிஷினுமே R&D பண்ணதை வெளியே அனுப்புவோம். இப்போ இந்த மிஷின் உற்பத்தி பண்ணி நாங்கள் 1 வீக் எங்கள் ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணுவோம். ரன் பண்ணி இது ஓகே, எந்த ஃபெயிலியரும் இல்லை அப்படின்னு தான் அனுப்புவோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா எல்லாம் வாங்கக்கூடிய கஸ்டமர் எல்லாருமே ரொம்ப லாங், எல்லாருமே அதாவது கர்நாடகா, ஆந்திரா அப்படி ரொம்ப லாங்கில் போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு பேர் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே ரிஸ்க் எடுத்து நாங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிடுறோம். எல்லா விஷயமே, எல்லா மெட்டில் போடுறதாகட்டும் எல்லாமே சாட்டி கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிடுறோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ப்ரே பெயிண்ட் தான். என்னால் வந்து இது வந்து பவுடர் கொட்டி அடிக்க முடியாது. மொத்தம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா மிஷின் எல்லாம் அசம்பிள் பண்ணி அப்படியே ஒரே மட்டும் நான் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிருவேன். இது அந்த மெத்தட். இந்த முன்னாடி இருக்கிற பக்கெட் பாருங்கள், கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உள்ள நிறைய பிடிக்கிற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து நாங்கள் 1 அடி தான் போடுவோம். இப்போ இது நாங்கள் 1 அடி போட்டிருக்கோம். அதாவது என்ன காரணம் கேட்டிங்கன்னா கல் வந்து நம்ம நிறுத்தி அடிக்கிறோம். ஒயரை வந்து 15 அடிக்கும் போது இந்த பக்கெட் அந்தளவுக்கு மண்ணு தேவைப்படும், அதனால இது பெருசாக போட்டிருக்கேன். நாங்கள் மிஷினுக்கு பெயிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா ரஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ரஸ்ட் ஆயில் போட்டு எல்லா ரஸ்ட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ப்ரைமர் ஒரு கோட்டு போட்டு பெயிண்ட் வந்து 2 கோட்டு போட்டுருவோம் எப்பவுமே. அது என்ன கேட்டிங்கன்னா சாதாரண சின்ன மிஷின் எல்லாம் பவுடர் கோட்டிங் போட்டுருவேன். இந்த மாதிரி பெரிய மிஷின் வந்து பவுடர் கோட்டிங் எல்லாம் போட முடியாது, அந்த பூத்துக்கு அவ்வளோ இடம் கிடையாது. அதனால் இதெல்லாமே ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிருவேன். ஸ்ப்ரே பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பெயிண்ட் தரமான கம்பெனி குவாலிட்டியாக வாங்கி அடிக்கிறேன். அது டபுள் கோட் தான் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே இது வந்து மிஷினுடைய ஹேண்டில், அதாவது முன்னாடி வரக்கூடிய இந்த பக்கெட் போடக்கூடிய ஹேண்டில். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிராயிங் போட்டு அந்த டிராயிங்காக கரெக்டாக பர்ஃபெக்டாக போடுவோம். அதாவது இங்கே பாருங்கள் பிளேட் கனமான பிளேட் போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கேருந்து ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். இங்கேருந்து போட்டு இங்கே ஸ்டெப்பு மாதிரி போட்டு இங்கே போட்டிருப்பேன். இதுதான் முக்கியம். இந்த அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ஜிக்கு வச்சுருக்கோம். இந்த ஆட்டோ ஃபீடை பொறுத்த வரைக்கும் இந்த கை உட்கார ஜிக்கு வச்சுருக்கோம். எல்லாருமே கேட்குறாங்க, சார் ஆட்டோ ஃபீடு இந்த கை ஃபெயிலியர் கேட்பாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு ஆகாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிராயிங் போட்டு ஜிக்கு வச்சு நாங்கள் வெல்டிங் பண்ணுறோம். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒரு சேர் வந்துடும். இந்த சேரில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கல் அடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏர் உட்காந்துக்குவாங்க. உட்காந்துட்டு இது வால்வு லிவர் எல்லாமே இந்த கண்ட்ரோல் பண்ணி இருக்குது பாருங்கள். இது வந்து டைக்கு 2 டைக்கு உண்டானது, பாட்டம் டை டாப் டைக்கு உண்டானது. இது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கு, அந்த முன்னாடி வீல் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி, லெஃப்ட் ரைட் ரொட்டேட் ஆகிற மாதிரி. அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா பக்கெட்டுக்கு அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவலருக்கு முன்னாடி போயிட்டு வர மாதிரி. அந்த மாதிரி நான் வால்வு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லிவர் கொடுத்துருப்பேன். இந்த 6மே ஆப்ரேட்டிங் பண்ணுற மாதிரி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லிவர் வந்து இந்த ஹைட்ராலிக்கு வந்துடும். இங்கே இருக்க பாருங்கள், இந்த ஹைட்ராலிக்கு வந்து நம்ம ரைட்டு லெஃப்ட் அப்படி போய்க்கும். அதாவது இது குத்துனதுக்கப்புறம் ரைட் லெஃப்ட் எப்படி வேணும் மூவ் பண்ணிக்கலாம், அந்த மெத்தேடு. இன்னொரு லிவர் பாருங்கள், ஹைட்ரோ லிவர் இங்கே வந்துடும், இங்கே போட்டுருக்கோம் பாருங்கள். இது ஹைட்ரோ மோட்ரு.
இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். செயின் லிங்க் கொடுத்துருப்பேன். இதில் வந்து நம்ம ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே போய்க்கும். முதல்ல மோட்டர் சிஸ்டம் மாட்டியிருந்தேன். மோட்டர் சிஸ்டத்தை விட இது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு. பேனல் போர்டு மொத்த கண்ட்ரோல் இங்கே இருக்கும். பம்ப் ஆன் ஆஃப், வைப்ரேஷன், ட்ராவலிங்கு மொத்த கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ராலிக் வால்வுடைய அந்த கனெக்ஷன் எல்லாமே ஓஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பேன். பின்னாடி சைடு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லா கனெக்ஷன் கொடுத்துருப்போம். அதாவது நம்ம ஃபியூச்சரில் சர்வீஸ் வந்தாங்க கூடி ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு மாடலையும் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒன்று மேலே கீழே, ஒன்று படுக்க வசம், ஒன்று அந்த மாதிரி. அதாவது நம்ம ஒரு ஈஸியாக சர்வீஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த மெத்தட் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் பாருங்க எல்லாத்துமே மோஸ்ட்லி பைப்லைன் கொடுத்துருவேன். எல்லா பக்கமும் இந்த முடியாத பக்கம் தான் அந்த ஓஸ் கனெக்ஷன் கொடுத்துருப்பேன். அதாவது இங்கிருந்து கொண்டு போய் நம்ம கனெக்ஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவேன், இது வரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓஸ் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு நியூமாட்டிக் கண்ட்ரோல் லிமிட் சுவிட்ச் நீங்கள் மாட்டியிருப்பேன். இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன் வந்து கட் ஆஃப் இருக்காங்க. கல்லடிக்கும் போது நம்ம தூக்குவோம், ஒரு 3 இன்ச்சு தூக்கணும், டக்குன்னு கட் ஆயிடணும். அந்த மெத்தடுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே ரயில் கொடுத்துருக்கேன். இந்த ரயில் பாருங்கள் ஒரே தண்டவாள் நேராக இருக்கும். அதாவது நாங்கள் பண்ணக்கூடிய ஆட்டோஃபேர் எல்லா மிஷின்லையும் பார்த்தீங்கன்னா சின்ன மிஷின்லேருந்து பெரிய மிஷின் வரைக்கும் இந்த ரயில் வந்து ஒரே மாதிரி கொடுத்துருப்பேன். இது வந்து ஒரே நேராக போய் நேராக வரும், எங்கே பெண்டு சேக் ஆகாது. அதாவது தனித்தனி கொடுத்தா என்ன கேட்டிங்கன்னா நம்பிட்டு போகும். இப்போ நம்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரே மாதிரி போயிட்டு ஒரே மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த காவடி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த காவடி எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். இந்த காவடி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பாருங்கள், இந்த சேனல் போட்டு சேனலுக்கு மேலே ஒரு அடிஷனல் பீஸ் வச்சு ஏற்கனவே உள்ள வெல்டிங் பண்ணியிருப்பேன். மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சு வெல்டிங் பண்ணுவேன். இது எல்லாமே மிக் வெல்டிங். இதுதான் மெயின். வைப்ரேஷன் வந்து கிராக் ஆகி இதை கிராக் ஆகும், கிராக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதுதான் மெயின். எல்லாம் மிக் வெல்டிங் போட்டிருக்க பாருங்க. சப்போர்ட் நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பேன். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெவியாக கொடுத்துருப்பேன். டிவிஎஸ் போட்டு லாக் பண்ணியிருப்பேன். அந்த மெத்தட் போட்டு பின்னாடி வரக்கூடிய முரம்பரம் ரொம்ப பெருசாக போட்டிருப்பேன். இந்த முரம்பரம் பெருசாக போட்டிருப்பேன். இது 10 mm திக்னஸ் போட்டுருவேன். ஏன்னா சீக்கிரம் தேய்மானக்கூடிய இடம், அங்கே 10 mm திக்னஸ் போட்டுருவேன். இந்த ஆட்டோ ஃபீல்ட் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் வீல் தான் மாட்டுவேன். கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா ரப்பர் வீல் மாட்ட மாட்டேன். ஏன்னா அந்த ரப்பர் வீல் தாங்காது. அதனால என்ன பண்ணுவேன்னா ஸ்டீல் வீல் மாட்டுவேன். 2 பக்கம் மாட்டிருக்கேன். ஸ்டீல் வீல், அது உள்ள இருக்கிறக்கூடிய ஷெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா E9 கிரேட் மெட்டில் போட்டு லாக் பண்ணியிருப்போம். தண்ணி உள்ளே போகக்கூடாது லாக் பண்ணியிருப்போம். பக்கமான மெத்தடில் போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் மேலே பாருங்கள், இது வந்து ஆயில் டேங்க். இது பார்த்தீங்கன்னா 35 லிட்டர் கெப்பாசிட்டி ஹைட்ராலிக் ஆயில் டேங்க். உள்ள நாங்கள் ஆயிலை ஊற்றி கொடுத்துருவோம். கஸ்டமர் போகும்போது, எல்லா கஸ்டமர் போகும்போது ஆயில் ஊற்றி கொடுத்துருவோம். நீங்கள் இது வந்து ஒரு 5 years ஓடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மிஷினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்யக்கூடிய ஆட்டோ ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா மிஷினுமே பின்னாடி ஸ்பேஸ் விட்டுருப்போம். நான் முதல்ல சொன்ன காரணம் தான் என்னென்னா இன்னும் ஈஸியாக வேலை பார்க்குற மாதிரி. ஃபியூச்சரில் சர்வீஸ் வந்தால் கூடிய பாருங்கள் ஓஸ் எப்படி மாட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாம் ஈஸியாக கழட்டி மாட்டுற மெத்தட் போட்டிருப்பேன் எல்லா பக்கமும். அது இல்லாமல் 2 கை சிலிண்டர் மாட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கை சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே உற்பத்தி பண்ணுறோம், வெளியே கொடுக்காம. எங்கள் கம்பெனிலே நாங்கள் எங்கள் கண் பார்வையில் முன்னாடி வந்து 3 ஆயில் சீல் போட்டு நாங்களே ரெடி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய ராடு பாருங்கள், ஜேசி பிஸ்டன் ராடு 45 டயர் ராடு. இது எல்லா ராடுமே பார்த்தீங்கன்னா 45 டயர் ஜேசி பிஸ்டன் ராடு தான் போடுவோம். இந்த புஷ்ஷு பார்த்தீங்கன்னா நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த காஸ்டிங் புஷ்ஷில் எல்லா பக்கம் ஹோல்ஸ் போட்டு த்ரெட்டு போட்டிருப்பேன். என்னென்னா நம்ம ஆயில் சர்க்குலேஷனுக்காக. இது பார்த்தீங்கன்னா காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் காஸ்டிங் ரொம்ப நாங்கள் கிரேடாக வாங்குகிறோம். இந்த காஸ்டிங்கை வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறோம், டேன் பண்ணி இது எங்களுடைய பேட்டர்னு நாங்களும் எங்களுக்காக போட்டு டேன் பண்ணி மாட்டிடுவோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ரப்பர் புஷ் போட்டிருக்கேன் பாருங்கள். நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, சார் உங்களுக்கு மட்டும் ரப்பர் புஷ் அதிகமாக இருக்கும் கேட்குறாங்க. ரப்பர் புஷ் எவ்வளோக்குள்ள நம்ம அதிகமாக போடுறோமோ அந்தளவுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த ரப்பர் எவ்வளோக்குள்ள போடுறோமோ அந்தளவுக்கு இந்த நம்ம வைப்ரேஷன் உள்ள போகிற வைப்ரேஷன் நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால் அந்த மெத்தட் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே 1 inch மோட்டர் மாட்டிருக்கு பாருங்கள். இதே மாதிரி ஆப்போசிட்டாக போட்டிருப்பேன். இது வைப்ரோ வித் எலக்ட்ரிக் மோட்டர். அதாவது 2850 RPM டைரெக்டாக வந்து நம்ம அந்த டையில் உட்காந்துரும். இங்கே 2850, ஆப்போசிட்டில் அந்த மாதிரி 2850, மேலே எல்லா பக்கம் டைரெக்டாக உட்காந்துரும். எங்கேயுமே பெல்ட் சிஸ்டம் போட மாட்டோம். பெல்ட் போடும்போது என்ன ஆகுன்னா அந்த RPM பிரிஞ்சு போயிடும். இந்த RPM பிரியாமல் இப்போ கரெக்டாக வைப்ரேஷன் டைரெக்டாக நேராக கல்லுக்கே போயிடும். நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா மிஷின்லையுமே ஸ்லாட் இருக்கும், எல்லா பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட், இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதே மாதிரி பாருங்கள் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டு, எல்லா பக்கம் இங்கே பாருங்கள் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி முன்னாடி பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்லாட் எல்லா பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்லாட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், முன்னாடி ஃப்ரண்டில் ஸ்லாட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். எதுக்கு இவ்வளோ கொடுக்க கேட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக வேலை செய்யும்போது நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அப்படி பார்த்தீங்கன்னா கீழே டைக்கும் இந்த இதுக்கும் நமக்கு ஒரு எம்எம் கேப் அந்த மாதிரி வச்சுட்டு செட் பண்ணிடுவோம். அந்த ஸ்லாட் சப்போஸ் கீழே முன்னாடி ரப்பர் தேய்மான கூட நம்ம லூஸ் பண்ணி உள்ள கீழே இறக்கிக்கலாம். நான் ஸ்லாட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன். நம்ம எப்படி வேணால் நம்ம வந்து டைட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி மெத்தடில். சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே பெரிய சிலிண்டர் கொடுத்துருக்கேன். 32 சிலிண்டர். நடுவில் வரக்கூடிய பீஸ் வந்து ஸ்டாப்பர் பீஸ், நம்ம கல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பேன். அந்த பிளாக் கலர் பீஸ் வந்து கல் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய சிலிண்டர் பாருங்கள் மெத்தட் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து உள்ள நம்ம வந்து சப்போஸ் சிலிண்டரில் ஃபியூச்சரில் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஆயில் போகுது அப்படின்னா இந்த கல்ட்டி மாட்டை கொடுத்துருக்க பாருங்க. கல்ட்டி மாட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது நாங்கள் முதல்ல பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா வெல்டிங் மாடலு, அது கழட்ட முடியல எங்களால். நாங்களே கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். நாங்கள் போக போக என்ன பண்ணுறோம், மாடலை மாற்றிட்டே போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக கழட்டி நம்ம மாட்டிக்கலாம். அதே போல்
முன்னாடி வரக்கூடிய சீல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 சீல்ஸ் போட்டிருப்பேன். ரீசன் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 10,000 மட்டும் போயிட்டு வரும். அப்படிங்கும்போது இங்கே ஆயில் சீல் போயிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம்னாங்க இந்த சிலிண்டர் நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம். முன்னாடி ஃப்ரண்டில் வந்து 3 ஆயில் சீல் போட்டிருப்போம். பேரிங் பிளாக் பார்த்தீங்கன்னா நாங்களே தயாரிச்சுக்குவோம். இது சீல் சீலில் போட்டு நாங்கள் ரெடி பண்ணிக்குவோம். வெளியே வந்து பேரிங் பிளாக் வாங்க மாட்டோம். பேரிங் ஏன் வாங்க மாட்டோம்னா இது தாங்காது, உடஞ்சு போயிடும். இந்த லோடு வரும்போது இந்த லோடு ஃபுல்லாக அந்த பேரிங் பிளாக் உட்காரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் டிசைனுக்காக சிஎன்சியில் போட்டு ரெடி பண்ணி நான் மாட்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கீழே வரக்கூடிய வீல் பாருங்கள், இது ரொம்ப ஹெவியாக போட்டிருப்பேன், ஸ்டீல் வீல் போட்டிருப்பேன். இது அப்படியே ஒரு கட்டி, அந்த கட்டி எடுத்து குடஞ்சி அப்படியே உள்ள மாட்டியிருப்போம். அப்புறம் முன்னாடி வரக்கூடிய அந்த ஹாப்பருக்கு பாருங்கள், கீழே ரப்பர் புஷ் நிறைய மாட்டியிருப்போம். மண் வந்து வெளியே வரக்கூடாதுங்கிறக்கா அப்போ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ரப்பர் போட்டு போட்டிருக்கேன் பாருங்கள், வெளியே வரக்கூடாதுங்கிறக்காக. இப்போ இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ பண்ணுறோம், வாங்க எப்படிங்கிற அதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த மிஷின் வந்து ஆந்திரா போகுது. இந்த கஸ்டமர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மிஷின் ஒன்று, அது இல்லாமல் இந்த பேன் மிக்சர் மிஷின் வாங்கிட்டார். இந்த பேன் மிக்சர் போகும்போது உள்ள 2 ரோலர் 2 கை இருக்கும், நல்லா பக்காவை மிக்ஸ் பண்ணிடும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிளையாஸ் மண் மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஆந்திரா சைடு கூட பார்த்தீங்கன்னா பிளையாஸ் மண் கொஞ்சம் டஸ்ட்டு, சிமெண்ட்டு, ஜல்லி அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி பேன் மிக்சர் வாங்கி நல்லாயிருக்கும். பிளையாஸ் மண் போடாதவங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி மிக்சர் வாங்கிக்கலாம். நமக்கு தேவையில்லை சார், பிளையாஸ் மண் போடுறதில்ல, சாதா ஜல்லியும் டஸ்ட் மட்டும் தான் போடுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஆந்திரா போகுது. ஆந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன போகுதுன்னா மிஷின் 1, டை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டை போகுது. 1284, 1286, 1288, இந்த பேன் மிக்சர் 1, ட்ராலி 2, பிரிக் ஷிப்பிங் ட்ராலி 1 அப்படின்னு ஒரு பேக்கேஜாக போகுது. இப்போ இந்த மிஷினை பற்றி எல்லா டீலும் சொல்லி கொடுத்துட்டேன். இதோடைய ப்ரைஸ் அண்ட் டீல் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.